முதலமைச்சர் ஜெயலலிதாவும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் வேட்புமனு தாக்கல் செய்தபோது பயன்படுத்தி முத்திரை தாட்கள் ஒரே விற்பனையாளரிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. யார் அந்த முத்திரை தாள் விற்பனையாளர் என்பதை இனி பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியிலும், திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூரிலும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் இருவரும் இணைத்திருந்த முத்திரைத்தாள் சென்னையில் ஒரே நபரிடம் வாங்கப்பட்டுள்ளது. இரு தலைவர்களுக்கும் முத்திரைத்தாள் விற்பனை செய்த ரவுப் பாஷாவை சந்தித்தோம். இரு தலைவர்களும் தம்மிடம் வாங்கிய முத்திரைத்தாளை பயன்படுத்தி இருப்பது செய்தித்தாள்களை பார்த்த பிறகே தெரிய வந்ததாக ஆச்சரியத்துடன் அவர் தெரிவித்தார். சரி, இப்போ நேற்று நாமினேஷன் பண்றப்போ முன்னாள் சிஎம் இப்போ இருக்க சிஎம் ரெண்டு பேரும் வீடு வாங்கியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் பேப்பர்ல பார்த்தப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. அது தெரியாது எனக்கு. போன வருஷம் கூட இதே மாதிரி தான் ஆச்சு. ஃபோனில் எல்லாம் சொன்னாங்க எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருவீங்க, அவ்வளோதான். யார் வந்தாலும் பேரை கேட்டு எழுதிட்டு இப்போ கொடுத்து அனுப்பிட்டீங்களா கரூர் வைசா பேங்க், அது மாதிரி பேங்க்காரங்க யார் கேட்டாலும் சரி. 1997ஆம் ஆண்டு முதல் முத்திரைத்தாள் விற்பனை செய்து வரும் ரவுப் பாஷா அதில் குறிப்பிட்ட விலைக்கே முத்திரைத்தாள்களை விற்று வருவதாகவும் கூறினார். ஒரே மகளை திருமணம் செய்து கொடுத்துவிட்ட ரவுப் பாஷா இதில் கிடைக்கும் வருமானத்திலேயே மனைவியுடன் சென்னையில் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அதற்கு அவர் வாழும் வீடும் ஒரு சாட்சி. சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்ட அரசியல் பிரபலங்களும் சினிமா நட்சத்திரங்களும் தம்மிடம் முத்திரைத்தாள் வாங்கியதை நினைவு கூறுகிறார். விஐபிஸ்ங்க நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க எல்லாமே. ஆனால் நான் கொடுக்குறது எனக்கு அவங்கள நான் பார்க்குறது இல்லை. நடுப்புற மீடியா அவங்க ஆளுங்க அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எதனால காரணம் நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு தான் சார் தெரியும். அது நான் வியாபாரம் பண்ணுறேன், நான் அவ்வளோதான் நான் செய்ய முடியும். சரி சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்களே மொத்தமாக நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்க ஒரு தடவை வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எங்கிட்ட தான் வராங்க. எந்த நேரத்திலும் முத்திரைத்தாள் கிடைக்கும் என்பதால் எப்போதும் பலர் தம்மை நாடி வருவதாகவும், ராசி பார்த்தும் தம்மிடம் பலரும் முத்திரைத்தாள்களை வாங்கிச் செல்வதாகவும் ரவுப் பாஷா கூறினார். நல்ல நாள் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்யும் தலைவர்கள் இதுபோல ராசியான நபர்களிடம் ஒவ்வொரு முறையும் முத்திரைத்தாள் வாங்குவதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ்.